بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, சிஃபத்து ஸலாத்தின் நபியுடைய இந்த பாடத்தில் முதல் தஷஹுதில் அத்தஹியாத்து ஷஹாதா ஓதிய பிறகு ஸலவாத்து ஓதுவதை குறித்து இன்ஷா அல்லாஹ் சட்டத்தை தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, இறுதி அமர்விலே ஒரு தொழுகையில் 2 தஷஹுத் இருக்கும் பொழுது அதில் 2வது தஷஹுத் 2வது அத்தஹியாத்திலே ஸலவாத் ஓதுவது கட்டாய கடமை. ஆனால் 2 தஷஹுத் உள்ள தொழுகையில் முதல் தஷஹுதிலும் ஷஹாதா சொன்ன பிறகு ஸலவாத்து ஓத வேண்டுமா என்று சொன்னால் இதில் முக்கியமாக 2 கருத்துகள் உண்டு. ஒரு கருத்து என்ன, முதல் தஷஹுதிலே ஷஹாதாவோடு முடித்து கொள்ள வேண்டும், எழுந்து 3வது ரக்காத்துக்காக நிற்க வேண்டும், ஸலவாத்து ஓதக்கூடாது, ஸலவாத்து ஓதக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் ஸலவாத்து ஓதிவிட்டால் சஜதா சஹூ செய்ய வேண்டும் என்று கூட சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, 2வது கருத்து என்ன? 2வது கருத்து, முதல் தஷஹுதிலும் ஸலவாத்து ஓத வேண்டும், முதல் தஷஹுதிலும் ஸலவாத்து ஓத வேண்டும், கடைசி தஷஹுதிலும் ஸலவாத்து ஓதலாம் அல்லது ஓத வேண்டும் என்பது 2வது கருத்து. இந்த விஷயத்திலே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்கங்களை படிப்பதற்கு முன்பு வரை கூட நான் முதல் தஷஹுதில் ஸலவாத்து ஓதக்கூடாது, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லை என்பதாக தான் புரிந்து வைத்திருந்தேன். ஆனால் இப்போது ஷேக் அல்பானியுடைய விளக்கங்களை படித்த பிறகு ஸலவாத்து சொல்ல வேண்டும், முதல் தஷஹுதிலும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் சிறந்த கருத்தாக தோணுகிறது. ஆதாரங்கள் அதற்கு தான் ஒத்துழைக்கிறது என்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அல்லாஹு ஆலம். ஷேக் அல்பானி சொன்ன விளக்கங்களை சுருக்கமாக நான் இப்போது பதிவு செய்கிறேன். அதை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலவாத் முதல் தஷஹுதிலும் சொல்ல வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது ஆதாரம், பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொன்னால் சலாத்தோடு ஸலவாத்தும் சொல்வதுதான் பொதுவாகவே மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை. உதாரணத்திற்கு அஹ்ஸாப் அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. இங்க பாருங்கள், ஸல்லூ அலைஹி, நபி மீது ஸலவாத்து சொல்லுங்கள், வஸல்லிமூ தஸ்லீமா, சலாமும் சொல்லுங்கள். எனவே சலாம் ஸலவாத் அல்லது ஸலவாத்து சலாம் இரண்டுமே சேர்ந்து வருவதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறை. ரசூலுக்காக ஸலவாத்தை, அதாவது அருளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், சலாம் என்கிற சாந்தியையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இரண்டும் சேர்த்து பயன்படுத்துவதுதான் துவாவிலே. இது பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த விதத்தில் பார்த்தாலும் தஷஹுதிலே சலாம் வந்திருக்கிறது, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி சலாம் வந்திருக்கிறது. அப்படி இருக்க ஸலவாத்தும் கூட வர வேண்டும் என்பதுதான் பொதுவாகவே உள்ள வழிமுறைக்கு தோதுவான ஒரு விஷயம். எனவேதான் பாருங்கள், பெரிய பெரிய ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹ் ஸலவாத் வந்திருக்கிறது, அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது சலாம் வந்திருக்கிறது. அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொன்னாலும் அலைஹி அஸ்ஸலாத்து, ஸலாத்து அடுத்து வஸ்ஸலாம், சலாம். இப்படி அந்த பொதுவாகவே மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை என்று பார்த்தாலும் சலாத்தோடு சலவாத்தும் வர வேண்டும், சலவாத்தோடு சலாமும் வர வேண்டும்
எனவே அத்தஹியாத்தில் தஷஹுதில் சலாம் இருக்கிறது, சலவாத்தும் சேர்த்து சொல்வதுதான் முறை. இது ஒரு ஆதாரமாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், ஹதீஸுகளிலே தொழுகையில் சலவாத்து சொல்ல வேண்டும் என்று பொதுவாக வந்திருக்கிறது. கடைசி அமர்வில் கடைசி தஷஹுதில் சொல்லுங்கள் என்றெல்லாம் வரவில்லை. பொதுவாகவே தொழுகையில் சலவாத்து சொல்லுங்கள் என்று பொதுவாக வந்த ஆதாரங்கள். அதேபோல் தஷஹுதில் சலவாத்து சொல்லுங்கள் என்று பொதுவாகவே சொல்லப்பட்ட ஆதாரங்கள். எனவே பாருங்கள், பொதுவாக கடைசி அமர்வில் கடைசி தஷஹுதில் என்கிற வார்த்தை இல்லாமல் தஷஹுதில் சலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் அது முதல் தஷஹுதுக்கும் பொருந்தும், இரண்டாம் தஷஹுதுக்கும் பொருந்தும். அதேபோல் தொழுகையில் சலவாத்து சொல்லுங்கள் என்கிற அந்த ஆதாரங்களும் கடைசி அமர்வு கடைசி தஷஹுத் என்று சொல்லவில்லை என்றால் சலவாத்து சொல்வதை ரசூல் அவர்கள் தஷஹுதில் தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். முதல் தஷஹுதுக்கும் அந்த சட்டம் பொருந்தும், இரண்டாவது தஷஹுதுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் என்று அது தொடர்பான செய்திகளை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவதாக தஷஹுதில் சலவாத்து ஓத வேண்டும் என்கிற செய்திகளை குறிப்பிட்டு அதில் எல்லா செய்திகளிலும் ஒரு சில பலவீனங்கள் இருக்கிறது. இப்னு மசூத் அவர்கள் அறிவித்த ஒரு செய்தி, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தி, அதில் தஷஹுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்து ஓத சொல்லிக் கொடுத்தார் என்று வந்திருக்கிறது. அந்த வார்த்தையோடு தஷஹுதில் சலவாத்து சொல்வது என்கிற அந்த வார்த்தையோடு. ஆனால் அந்த செய்தி எல்லா செய்திகளிலும் லேசான பலவீனங்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், இருந்தாலும் ஒரே செய்தியை அத்தனை அறிவிப்பாளர்கள், லேசான பலவீனம் உள்ள அத்தனை அறிவிப்பாளர்கள் அறிவிக்கும் பொழுது அதை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் என்று ஷேக் அல்பானி சொல்கிறார். சரி, அடுத்ததாக தொழுகையில் சலவாத்து சொல்வது என்று வரக்கூடிய ஆதாரங்கள். இதில் ஆதாரபூர்வமான செய்திகள் உண்டு. சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பிலே சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எப்படி உங்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும், என்ன வழிமுறை என்று கேட்டதுக்கு ரசூல் அவர்கள் மௌனமாக இருந்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், இவ்வாறு நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் என்று, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது என்று அந்த வார்த்தைகளை ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். இறுதியாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வஸ்ஸலாமு கமா கத் அலிம்தும், சலவாத்து இப்படி சொல்லுங்கள், சலாம் பொறுத்தவரையில் எப்படி சொல்ல வேண்டும் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஏற்கனவே ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு தஷஹுதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி அல்லது அஸ்ஸலாமு அலன் நபி என்கிற வார்த்தைகளை நாம் பார்த்தோம். எனவே அதை ஏற்கனவே ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். எனவே அதை சுட்டி காட்டினார். சலாம் எப்படி சொல்ல வேண்டும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எனவே தான் சில செய்திகளில் இப்படியும் வந்திருக்கிறது. சஹாபா பெருமக்கள் வந்து ரசூலிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியும், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று ரசூல் அவர்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தார்கள். அதை வைத்து சொல்கிறார்கள் சஹாபாக்கள், சலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியும், சலவாத்து எப்படி சொல்வது என்று கேட்டதுக்கு ரசூல் அவர்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மது என்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்ததாக வரக்கூடிய ஆதாரங்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சலவாத் என்பது பொதுவாகவே தஷஹுதில் சலவாத் சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அந்த விதத்திலே அது முதல் தஷஹுதுக்கும் அந்த சட்டம் பொருந்தும், இரண்டாம் தஷஹுதுக்கும் அந்த சட்டம் பொருந்தும். குறிப்பாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹி அபி உவானா என்கிற ஒரு ஹதீஸ் நூலிலே ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸை ஷேக் அவர்கள் கண்டதாக, அதற்குரிய ஆதாரத்தையும் அதாவது ரெஃபரன்ஸையும் ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஹதீஸிலே 2 தஷஹுதிலும் ரசூல் அவர்கள் சலவாத்து சொல்வார் என்கிற விஷயம் தெளிவாக வந்திருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்தி, அதில் 2 தஷஹுதிலும் சலவாத்து சொல்வதாக தெளிவாக வந்திருக்கிறது. அது வந்த பிறகு இந்த கருத்து தான் இன்ஷா அல்லாஹ் சிறந்த கருத்தாக இருக்க முடியும். சரி, முதல் தஷஹுதில் சலவாத்து ஓதக்கூடாது, சொல்லக்கூடாது என்று சொல்பவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன, கருத்துகள் என்ன என்பதையும் ஷேக் அவர்கள் ஒன் பை ஒன் எடுத்து சொல்கிறார்கள். அதில் ஒரு கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தஷஹுதிலே நீண்ட நேரம் உட்கார மாட்டார். கஅன்னஹு அலா ரத்ஃபி, மாறாக ஒரு சூடான கல் பாறை மீது
ஒருவர் உட்கார வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் உட்கார்ந்தாலும் எப்படி உட்காருவார்? தேவையான அளவுக்கு உட்கார்ந்து சீக்கிரமாக எழுந்து நிற்க முயற்சிப்பார். அதுபோன்று ரசூல் நினைச்சுவார்கள், முதல் தஷஹுதிலே அந்த துஆக்களை ஓதி சீக்கிரமாக எழுந்து நிற்பார் என்கிற ஒரு செய்தி வருகிறது. அதை ஆதாரமாக காட்டி அதில் ஸலவாத்தை எல்லாம் நாம் ஓதினால் அதுவும் ஏறக்குறைய இரண்டாவது தஷஹுத் மாதிரி ஆகிவிடும் சைஸிலே என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அதற்கான பதிலை சொல்கிறார், அந்த செய்தி பலவீனமான செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துக்கு பிறகு உள்ள தஷஹுதிலே ஏதோ சூடான பாறை மீது ஒருவர் உட்கார்ந்தால் எப்படி அவசரமாக எழுந்து நின்று விடுவார் உடனே, அதுபோல் ரசூல் அவர்கள் சுருக்கமாக தான் உட்காருவார் என்று வரக்கூடிய அந்த செய்தி பலவீனமான செய்தி. எனவே அதை ஆதாரமாக காட்ட இயலாது. சரி, இரண்டாவதாக என்ன ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார், எந்த ஒரு ஹதீஸிலும் எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஓதுவதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கடைசி அமர்விலே கடைசி தஷஹுத் அத்தஹியாத்திலே ஸலவாத்து சொல்லுங்கள் என்று எந்த ஒரு ஹதீஸிலும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் அதை சொன்னோம். எல்லா ஹதீஸிலும் தொழுகையில் ஸலவாத்து சொல்வது அல்லது தஷஹுதில் ஸலவாத் சொல்வது என்றுதான் வந்திருக்கிறது ஒழிய கடைசி தஷஹுத் என்கிற வார்த்தை எந்த ஒரு ஹதீஸிலும் கிடையாது. எனவே இது ஒரு பதில். இந்த இரண்டாவது கருத்து தவறான கருத்து என்று சொல்வதற்கு. முதலாவது பதில் என்ன? ஆதாரமாக காட்டப்படும் அந்த செய்தி பலவீனமான செய்தி, ரசூல் சுருக்கமாக தான் உட்காருவார் என்கிற செய்தி. இரண்டாவதாக எந்த ஒரு ஹதீஸிலும் இரண்டாம் தஷஹுதில் கடைசி அமர்வில் ஸலவாத்து சொல்லுங்கள் என்கிற வார்த்தை தெளிவாக வந்ததில்லை. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தஷஹுதில் ஸலவாத்து ஓதியதில்லை என்பதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அந்த அறிஞர்கள். முதல் தஷஹுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஓதியதாக ஆதாரமே கிடையாது. அதற்கு ஷேக் அல்பானி பதில் சொல்கிறார், அப்படி பார்த்தால் கடைசி அமர்வில் தஷஹுதிலே ஸலவாத்தை ஓதினார், இப்படியும் ஆதாரம் கிடையாது. சரியா? கடைசி தஷஹுத் என்கிற வார்த்தை கிடையாது. சரியா? முதல் தஷஹுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஓதவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தஷஹுதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஓதியதாக ஆதாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஷேக் அல்பானி சொல்கிறார், அப்படி பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தஷஹுதில் ஸலவாத் ஓத மாட்டார் என்கிற ஆதாரமும் இல்லை. ஓதியதாக ஆதாரம் இல்லை என்று சொன்னால் ஓத மாட்டார் என்கிற ஆதாரமும் கிடையாது. சரியா? அதேபோல் நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தஷஹுதிலே ஸலவாத் ஓத மாட்டார் என்கிற சில செய்திகளை ஆதாரமாக அறிஞர்கள் காட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லது இன்னொரு சஹாபி அறிவித்ததாக வரக்கூடிய செய்தி, அந்த செய்தி எல்லாமே பலவீனமான செய்தி என்று ஷேக் அல்பானி சொல்கிறார். அது எல்லாமே சனது ரீதியாக அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பலவீனமான செய்திகள். அப்போது மொத்தத்திலே முதல் தஷஹுதை சுருக்கமாக ரசூல் ஆக்கிக் கொள்வார் என்கிற செய்தியும் பலவீனமானது. அதேபோல் எந்த ஒரு ஹதீஸிலும் கடைசி அமர்வில் தான் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற வார்த்தையும் கிடையாது. மூன்றாவதாக முதல் தஷஹுதில் ரசூல் அவர்கள் ஸலவாத்து ஓதியதாக ஆதாரம் இல்லை என்று சொன்னால் முதல் தஷஹுதில் ஸலவாத்து ஓத மாட்டார் என்கிற ஆதாரமும் கிடையாது. நான்காவதாக முதல் தஷஹுதில் ஸலவாத்து ஓத மாட்டார் என்று வரக்கூடிய ஹதீஸுகள் பலவீனமானவை. இப்படி இருக்க இறுதியாக நாம் எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதில் ஸலவாத்து ஓதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை முதல் தஷஹுதுக்கும் பொருந்தும், இரண்டாம் தஷஹுதுக்கும் பொருந்தும். சொல்ல போனால் ஒரு தெளிவான ஹதீஸ் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சஹி அபி உவானாவில் இருக்கக்கூடிய செய்தி உடைய ரெஃபரன்ஸை கொடுத்திருக்கிறார். அதையும் அடிப்படையாக கொண்டால் 2 தஷஹுதிலும் ஸலவாத்து ஓத வேண்டும் என்கிற கருத்து தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு அலம் சிறந்த கருத்தாக இருக்கும். இதில் ஒரே ஒரு குறிப்பு என்னவென்றால், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இமாம் ஷாஃபியுடைய கருத்து இதுதான், முதல் தஷஹுதிலும் ஸலவாத்து சொல்லலாம், இரண்டாவது தஷஹுதிலும் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஆனால் ஷாஃபிஈ மذஹபிலே முதல் தஷஹுதில் ஸலவாத்து சொல்லலாம், அதாவது முஸ்தஹப், ஆனால் கடமை கிடையாது. இரண்டாவது தஷஹுதிலே கடைசி அமர்விலே ஸலவாத்து சொல்வது கடமை, வாஜிப் என்று சொல்கிறார்கள். ஷேக் அல்பானி சொல்கிறார், ஆம், இந்த கருத்துக்கு என்ன செய்யலாம், சில மறுப்புகள் தெரிவிக்கலாம். ஏனெனில்
எந்த ஆதாரங்களை நாம் முதல் தஷஹுதில் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிறோமோ அந்த ஆதாரத்தில் முதல் தஷஹுதுக்கும் இரண்டாவது தஷஹுதுக்கும் மத்தியிலே வித்தியாசம் ஏதும் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்க இரண்டாவது தஷஹுதில் ஸலவாத்து ஓதுவது வாஜிப் என்று நீங்கள் சொன்னால் முதல் தஷஹுதிலும் ஸலவாத் சொல்வது வாஜிப் என்று தான் சொல்ல வேண்டும், வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த பாயிண்ட், இந்த கருத்து மிக வலுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. உசூல் அடிப்படையில் பார்த்தால், மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள் என்பதை அடிப்படையாக வைத்து பார்த்தால், எனவே அல்லாஹு அலம் இரண்டு தஷஹுதிலும் ஸலவாத் சொல்வது வாஜிப் ஆக இருக்கும். எனவே நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, ஸலவாத்துடைய வார்த்தைகள் என்ன என்று பார்த்தால், ஒன்று பிரபலமாக நாம் ஓதக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த வார்த்தைகளை கஅப் பின் உஜ்ரா என்கிற சஹாபி அறிவித்திருக்கிறார். இது சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபீ தாவூத் போன்ற கிரந்தங்களில் உண்டு. அதேபோல்தான் ஸலவாத்துடைய இன்னொரு வார்த்தையை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியானது ஒரு சஹாபி, அந்த சஹாபி பேர் வரவில்லை செய்தியிலே, ஒரு சஹாபி அறிவித்திருக்கிறார் என்று வரக்கூடிய செய்தி. இது முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வந்த வார்த்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஹ்லி பைத்திஹி வ அலா அஸ்வாஜிஹி وذريته كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى أهل بيته وعلى أزواجه وذريته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد என்று வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்ததாக இன்னொரு செய்தியிலே அல்லாஹும்ம நாம் பொதுவாக படிக்கக்கூடிய அதே ஸலவாத்து தான், ஒரு சின்ன மாற்றம், அந்த அலா என்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் வந்திருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் என்று இல்லாமல் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இதை தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக முஸ்னத் அஹ்மதிலே பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக நான்காவதாக அபு மஸ்ஊத் அன்சாரி அவர்கள் அறிவித்த செய்தி. அதில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அந்நபியில் உம்மி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மத் அந்நபியில் உம்மி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம் ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். அதற்கடுத்ததாக ஐந்தாவது வார்த்தைகள் அபு சயீத் அல் குத்ரி அவர்கள் அறிவிக்கிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்திக வ ரசூலிக கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் என்கிற வார்த்தைகள். அடுத்ததாக இன்னொரு வார்த்தைகள் அபு ஹுமைத் அஸ்ஸாஈதி அவர்கள் அறிவிக்கிறார். இது சஹீஹ் புகாரியிலும் உண்டு, சஹீஹ் முஸ்லிமிலும் உண்டு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّتِهِ கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّتِهِ கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அதேபோல் ஏழாவதாக வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத வ பாரக்த அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்படி அன்பானவர்களே பல வார்த்தைகளை சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் தொடர்பாக, இந்த ஸலவாத் தொடர்பாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சில குறிப்புகளை சொல்கிறார். அந்த குறிப்புகளையும் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். ஒரு குறிப்பு என்னவென்றால், வெவ்வேறு இந்த வார்த்தைகளை எடுத்து பார்த்தால் எல்லா வார்த்தைகளிலும் சில மாற்றங்களோடு வந்திருந்தாலும் எல்லா வார்த்தைகளிலும்
நபிகள் நாயகம் அவர்கள் மீது மட்டுமே ஸலவாத்து சலாம் சொல்லவில்லை, மாறாக நபியின் குடும்பத்தார் மீதும் அஹ்லுல் பைத் அல்லது ஆலுல் பைத் அவர்கள் மீதும் ஸலவாத்து சலாம் சொன்னதாக வருகிறது. எனவே ரசூல் மீது மட்டுமே ஸலவாத்து சொன்னால் போதாது, கடமை நிறைவேறாது. மாறாக ரசூல் மீது ஸலவாத் சொல்வதோடு ரசூலுடைய குடும்பத்தார் மீதும் ஸலவாத் சொன்னால்தான் இந்த கடமை நிறைவேறும். ஏனெனில் எல்லா வார்த்தைகளிலும் ரசூலுடைய குடும்பத்தார் என்கிற வார்த்தை வருகிறது. சிலதில் வெளிப்படையாக ரசூலுடைய மனைவிமார்கள் பிள்ளை என்று வருகிறது, சில செய்திகளில் ரசூலுடைய குடும்பத்தார் என்று வருகிறது. இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இந்த வார்த்தைகளில் எங்கும் சய்யீதினா, நம்முடைய தலைவர் முகமது அவர்கள் மீது என்கிற அந்த சய்யீதினா என்கிற வார்த்தை எந்த ஒரு இடத்திலும் வரவில்லை. எனவே தொழுகையில் குறிப்பாக அந்த வார்த்தை சொல்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தன் புறத்திலிருந்து அந்த துவாவிலே இந்த வார்த்தைகளை நாம் கூட்டக்கூடாது, சேர்த்து கொள்ள கூடாது. அடுத்ததாக நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகள் தாம், ஸலவாத்துடைய இந்த வார்த்தைகள் தாம் ஸலவாத்து சொல்வதற்கு மிக சிறந்த வார்த்தைகள். ஏனெனில் நபிகள் நாயகம் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு அதுவும் தொழுகை நேரத்திலே ஸலவாத்து சொல்வதற்கு இந்த வார்த்தைகளை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஸலவாத்திலே இதுதான் மிக சிறந்த ஸலவாத் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு குறிப்பு, பல வார்த்தைகளை நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். இப்படி ஏற்கனவே துஆஉல் இஸ்திஃப்தாஹிலே பல வார்த்தைகளை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் தஷஹுதிலே ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஷேக் அவர்கள் சொல்கிறார், துஆஉல் இஸ்திஃப்தா தஷஹுதிலே பல வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது போல் ஸலவாத்திலும் பல வார்த்தைகள் உண்டு. எனவே அதில் பல துவாக்களில் மரணம் செய்து சில சமயம் இது சில சமயம் அது என்று மாற்றி மாற்றி படிப்பதுதான் சரியான வழிமுறை, சுன்னா வழிமுறை ஆகும் என்று சொல்கிறார்கள். இதில் ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறார், அவருடைய கருத்து, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு வார்த்தைகளை சேர்த்து படிக்கக்கூடாது, அது தவறு. சில சமயம் இது சில சமயம் அது என்பதாக தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இறுதியாக அன்பானவர்களே, ஏற்கனவே சொன்னது போல் முதல் தஷஹுதிலும் ஓத வேண்டிய படிக்க வேண்டிய துவாக்களை படித்த பிறகு நேரம் கிடைத்தால் அல்லது தனியாக தொழுதால் சுயமாகவும் ஒரு சில துவாக்களை சுருக்கமாக கேட்டுக்கொள்ளலாம் என்று ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே 3வது 4வது ரக்காத் தொடர்பான ஒரு சில சட்டங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.